ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம். சென்னை எழிலகத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் 29/1/2026 இன்று இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் மாநில தலைவர் வே. சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் மாநில பொருளாளர் வ. தியாகராஜன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில பொதுச் செயலாளர் சி. குமார் பேருரையாற்றிய அவர் கூறும்போது, எங்களுடைய நியாயமான கோரிக்கையான ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாகவும், மேலும் கிராம நிர்வாகத்தின் முதுகெலும்பாக திகழும் கிராம நிர்வாக அலுவலகத்தை கழிப்பறை, குடிநீர் மற்றும் இணைய வசதியுடன் கூடிய நவீனமாக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகமாக அமைத்து தர வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களின் TNPSC நேரடி நியமன முறையில் கல்வித் தொகுதியை பட்டப்படிப்பு என மாற்றியமைக்க வேண்டும். மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணி உயர்வு என்பது எட்டாக்கனியாகவே உள்ள நிலையில் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர் எனவும், 20 ஆண்டு பணி முடித்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் எனவும் பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட வேண்டுமென தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தனர். தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலையில் ஊதியமும், சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வட்டாட்சியர் நிலையில் ஊதியமும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து அதிக அளவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.